இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ஈரான் இஸ்ரேல் வார் நடந்துட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய பேர் நம்ம தமிழர்களாகட்டும் இந்தியர்களாகட்டும் நிறைய பேர் ஈரானில் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் நிறைய பேர் சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வார் சுச்சுவேஷன் வரும்போதே அங்கிருந்து ஏரோப்ளைன் மூலிமா நிறைய பேர் இந்தியாவுக்கு நம்ம கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ ரீசெண்டாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா, முக்கியமாக தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட மீனவர்கள், இந்திய மீனவர்கள் தான் நம்ம சொல்லணும்னா, ஸோ நம்ம 345 தமிழ்நாட்டு மீனவர்களை ஈரான்லேருந்து மீட்டு நம்ம சென்னை ஏர்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நம்ம மோடி கவர்மெண்ட். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள், இந்திய மீனவர்கள், தமிழக மீனவர்கள் ஆகட்டும், அங்கே ஈரானில் கான்ட்ராக்ட் வேலைக்காக அங்கே போயிருப்பாங்க. என்னென்னா, நாங்கள் மீன் பிடிச்சி கொடுக்குறோம், இந்த வருஷத்துக்கு இவ்வளோ பண்ணியிருக்கோம், நாங்கள் எங்களுக்கு இவ்வளோ சேலரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கான்ட்ராக்டுக்காக போயிருப்பாங்க. முக்கியமாக அங்கே ஈரானில் இருக்கக்கூடிய கிஷ் ஐலாண்ட் அப்படின்ற இடத்துல, அந்த கிஷ் ஐலாண்ட்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது, அங்கே தான் நிறைய பேர் ஸ்ட்ரக் ஆகி வந்திருக்காங்க. ஸோ அந்த வார் சுச்சுவேஷன் வந்த பிறகு அங்கே சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ஒரு பிரச்சனைனா தீவுன்றனால அங்கே எதுவுமே கிடைக்க வாய்ப்பு இல்லை. முக்கியமாக அங்கே அமெரிக்கா எப்போ குண்டு போடுன்ற ஒரு பயத்திலே வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இது சரியாக நம்மளுக்கு கம்யூனிகேஷன் கிடைக்காதனால அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாருமே தான் சொந்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வீடியோ கால் பண்ணி வீடியோ போட்டு எப்படியாவது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், கவர்மெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, தமிழ்நாடு சேர்ந்த நம்ம பிஜேபி தலைமையிலான ஸ்டேட் பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய ஃபிஷர்மேன் விங், அதாவது மீனவர்களுக்கான ஒரு விங் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட நாடி இவங்களை இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தினர்லாம் பரிதவிச்சுக்கிட்டு இருக்காங்க, சாப்பாடு இல்லையா, தண்ணி இல்லையா, கொஞ்சம் ஏதாவது நடவடிக்கை எடுங்க அப்படின்ட்டு. நம்ம ஸ்டேட் பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய ஃபிஷர்மேன் விங்குடைய லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமா அப்படின்றவங்க. அவங்க போய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அதாவது நம்ம ஜெய்சங்கருக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தியிருக்காங்க. உடனே தூக்க வைங்களா, அங்கேருந்து எப்படியாவது கொண்டு வந்துரு அப்படின்ட்டு அங்கேருந்து ஈரான் வர சொல்லி, ஈரான்லேருந்து அர்மேனியாவுடைய ஏர்போர்ட்டுக்கு போய் அர்மேனியாவிலேருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு நம்ம 345 ஃபிஷர்மேனை திருப்பி ரெஸ்கியூ பண்ணிட்டு கூட்டு வந்திருக்காங்க. ஸோ அங்கே கூட்டு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர்களாகட்டும், அதுக்கப்புறமேட்டு நயினார் நாகேந்திர அவர்களாகட்டும், தமிழிசை அவர்களாகட்டும், அவங்கெல்லாம் போய் ரிசீவ் பண்ணி ஏர்போர்ட்டில் இறங்கினது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து தன்னோட வீட்டுக்கு போகிறதுக்கான பஸ் வசதியும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது முக்கியமாக ஒரு விஷயமே பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் ஸ்ட்ரக் ஆகி நிற்கும்போது தகவல் தெரிஞ்ச உடனே ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு தகவல் தெரியாதனால இருந்தாலுமே எப்படியாவது ஒரு தகவல், சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் கூட உடனே துரிதமாக நடவடிக்கை எடுத்து அவங்களையும் மீட்டு கூட்டு வந்திருக்காங்க. அதாவது மோடி அவர்கள் பல தரப்பில் பல டிஃப்ரெண்ட்டான விஷயங்களில் ஆப்ரேஷன் மூலிமா, அதாவது திடீர்னு எங்கேயா போர் நடக்குது அப்படிங்கும்போது உடனே ஒரு ஆப்ரேஷன் ரெஸ்கியூ, ஒரு ஆப்ரேஷன் ரெடி பண்ணிவிட்டு உடனே அங்கேருந்து உடனே எல்லாத்தையுமே திருப்பி இந்தியாவுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஸோ அங்கே கொண்டு வந்தோடனே அவங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளும் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இதில் 6 லட்சத்துக்கு மேற்பட்ட பேர்கள் இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் மூலிமா ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வந்திருக்காங்க, அதாவது மீட்டு கூட்டு வந்திருக்காங்க இந்தியாவுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து வந்த 345 ஃபிஷர்மேன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஓகேங்களா நல்ல சாப்பாடு கொடுத்து, ஹோட்டல் கொடுத்து தங்க வச்சு, அதுவும் இல்லாமல் ஹெல்த் நல்லா இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செக்அப் பண்ணி சென்னை ஏர்போர்ட்லேருந்து பஸ் மூலிமா அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் முழு செலவையுமே இந்தியன் கவர்மெண்ட் ஏற்றிருக்குது. கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபாய்க்கு பக்கமாக செலவு பண்ணியிருக்காங்க இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனில். இந்த முக்கியமாக நான் சொன்ன பார்த்தீங்களா, 1000 பேருக்கு பக்கமாக கான்ட்ராக்ட் வேலையில் அந்த ஈரானில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. முக்கியமாக எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரி ஆகட்டும், தூத்துக்குடி ஆகட்டும், திருநெல்வேலி ஆகட்டும், இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவங்க தான் மோஸ்ட்லி அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க மீனவர்களாக. ஸோ இது தெரிஞ்ச உடனே நம்ம ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வந்தோடனே பியூஷ் கோயல் அவர்கள் போய் ரிசீவ் பண்ணுறாரு. அப்புறமேட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள், தமிழிசை அவர்கள் இவங்களும் இதை ரெஸ்கியூ பண்ணிட்டு, நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லும்போது கூட சொல்கிறாரு, அதாவது இங்கே தமிழர்கள் மீனவர்கள் மட்டும் இல்லை, கேரளா சேர்ந்தவர்கள், ஒடிசாவை சேர்ந்தவர்கள், குஜராத்தை சேர்ந்தவர்கள், அவங்களையுமே அங்கிருந்து நாங்கள் ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வந்திருக்கோம், அவங்களையுமே திரும்ப நாங்கள் கொண்டு போய் அங்கே சேர்த்துருக்கான வேலையை நாங்கள் பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ மோடி கவர்மெண்ட் அவர்கள் ஒரு இந்த மாதிரி ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் ஏதாவது நம்ம இந்தியர்கள் எங்கேயாவது ஸ்டக் ஆகி சிக்கிட்டாங்களா, உடனே ஒரு கம்யூனிகேஷன் வருதா, உடனே அவங்களுக்கு நடவடிக்கை எடு, ஓகேங்களா, அவங்க எப்படியாவது இந்தியாவுக்கு கூப்பிட்டு வா, நல்ல ஹெல்த், நல்ல ஃபுட்டு, நல்லா சாப்பாடு கொடுத்து கூப்பிட்டு வா அப்படின்ட்டு. ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், நம்ம ஏர்ஃபோர்ஸ் சேர்ந்த ஒருத்தர் பாகிஸ்தானில் ஸ்டக் ஆன உடனே அங்கே கம்யூனிகேட் பண்ணி கொண்டாந்து விட்றீங்க இல்லைனா அவ்வளோ அப்படின்ற மாதிரி பண்ணி வாகா பார்டரில் நம்மளை கொண்டு விட்டு போனாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்மளுடைய மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும், இல்லை இந்தியன்ஸ் ஆகட்டும், எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆகிறாங்க அப்படிங்கும்போது உடனே ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வர வேலையை உடனே ஆரம்பிச்சிருவாங்க. முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க ஸ்ரீலங்காவில் அடிக்கடி மாட்டிக்குவாங்க. ஸோ அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போன உடனே அங்கேருந்து கம்யூனிகேஷன் கொடுத்து உடனே அவங்கள ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எத்தனையோ மீனவர்கள் நம்ம திரும்ப மீட்டு கூட்டு வந்திருக்கோம் தமிழ்நாட்டுக்கு. ஆனால் காங்கிரஸ் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே ஸ்ரீலங்கா அங்கே போனாங்கன்னா ஒன்றா உயிர் போயிடும், இல்லை அப்படின்னா போயிட்டு 4-5 வருஷம் கழித்து தன்னோட வாழ்க்கையை இழந்து தான் திரும்பி வருவாங்க. ஆனால் மோடி கவர்மெண்ட் வந்த உடனே அவங்க பிடிபட்டு போயிட்டாங்களா, உடனே அவங்கள எப்படியாவது திரும்ப மீட்டு கூட்டுவாங்க அப்படின்ற விஷயத்தில் கண்ணு கருத்துமாக இருக்குது மோடி கவர்மெண்ட்டு. முக்கியமாக ஜெய்சங்கர் அவர்கள் பாராட்டி ஆகணும். அதுவும் இல்லாமல் அர்மேனியா கவர்மெண்ட்டையுமே பாராட்டியிருக்காரு இந்த 345 பேர்த்த திரும்ப கூட்டு உதவுனதுக்காக. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இந்த மாதிரி எலெக்ஷன் டைமில் நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. நன்றி, வணக்கம்.